நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் தொகையில் வர நாயன்மார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நாயனார் குங்கிலிய கலைய நாயனார். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடியிருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் திருக்கடையூரை சேர்ந்தவர். இந்த குங்கிலிய கலைய நாயனார் திருக்கடையூரில் இருக்கிறவர். அவரோட பெயர் கலையனார். ஆனால் குங்கிலிய கலையம் அப்படின்ற பேர் அவருக்கு வந்திருக்கு. குங்கிலியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் சாமிக்கு தூப தீப ஆராதனை செய்வாங்க. அப்படி பண்ணுறதுல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தீப ஆராதனை, கற்பூரம் ஏற்றுறது. தூப ஆராதனை அப்படின்னா என்னென்னா, சாம்பிராணி போட்டு பண்ணுவாங்க. சாம்பிராணி மாதிரியே குங்கிலியம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். அதை வாங்கி இடித்து சாம்பிராணியோடு சேர்த்து நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா நல்ல வாசனை வரும். அப்படி இவர் குங்கிலியம் எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு குங்கிலிய தூபம் போடுறவர். இவர் ஒரு அந்தனர். பேசிக்கலி அவரோட வேலை என்னென்னா, டெய்லி போய் கரெக்டாக குங்கிலியம் போட்டு வருவார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இருக்கிற காசெல்லாம் குங்கிலியத்துக்கே செலவு பண்ணுறார். காசு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். இன்றைக்கி என்கிட்ட இந்த குத்து விளக்கு இருக்குது, இதுக்கு ஏற்ற குங்கிலியம் கொடு. தட்டு இருக்குது, அதுக்கேற்ற குங்கிலியம் கொடு. பானை இருக்குது, குங்கிலியம் கொடு. இப்படியே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்டேஜில் வேறு வழியே இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் சாப்பிட வழி இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட மனைவி என்ன பண்ணுவாங்க, கடைசி வழி இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட தாலியை கொடுத்து போய் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேளைக்கோ 2 வேளைக்கோ சாப்பாடு வரா மாதிரி சாப்பாடை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. இறைவன் இங்கே தான் அவரோட சித்து வேலையை காமிக்கிறாரு. நம்ம கலையனார் என்ன பண்ணுறாருன்னா, போகிறாரு கடைக்கு போய் எப்படியாவது பண்டமாற்று முறை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எடுத்துகிட்டு போய் இதை வச்சு இதுக்கு ஈக்குவலான பொருள்லாம் வாங்கிக்கலாம் சாப்பிட அப்படிங்கிற ஐடியாவில் போகிறார். போகிறப்ப இத்தனை அடியாருக்கு சிவனடியாராக வந்த சிவன் இவருக்கு எப்படி வந்திருப்பார்னா, ஒரு வியாபாரியாக வந்திருப்பார். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு குங்கிலியம்னு விற்றுட்டு வரார். குங்கிலியம்னு கேள்விப்பட்ட உடனே இவருக்கு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கணுன்றது மறந்து போச்சு. கடைசியாக மனைவியோட தாலியை வச்சு தான் வாங்க போகிறோன்றதும் மறந்து போச்சு. டக்குன்னு இறக்க சொல்கிறார். மூட்டையை திறந்து பார்க்குறார். நல்ல அருமையான குங்கிலியம். கம்முன்னு இருக்கிற தாலியை கொடுத்து குங்கிலியத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி கிட்ட மூட்டையை காட்டும்போது அவங்க சாப்பாடுன்னு நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா குங்கிலியம். இறைவன் பார்த்துப்பார் அப்படின்ட்டு, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு எடுத்துன்னு அவர் கோயிலுக்கு போய் தூபம் போட போயிடுவார். அவர் அங்கே கோயிலில் அந்த குங்கிலியத்தை வச்சு தூபம் போட போட வீட்டில் எல்லா பாத்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அரிசி வரும், பருப்பு வரும், எல்லா வகையான உணவும் வரும். மாடு வரும். மாடு வந்தது மட்டும் இல்லை, மாடு பாலும் கொடுக்கும். எல்லாமே எதையெல்லாம் இழந்தாரோ அதை விட பல மடங்கு வந்துடும். அப்போது அவரோட மனைவிக்கு புரிஞ்சிடும் இதுதான் காரணம் அப்படின்னு. வீட்டுக்கு வருவார். வந்தால் அது இறைவனோட செயல். ஏன் அவர் வீட்டுக்கு வர்றாருன்னா, இறைவன் சொல்லுவார், நீங்கள் பண்ணது போதும், வீட்டுக்கு போய் பால் சோறு சாப்பிடு அப்படின்னு அனுப்புவார். வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் இருக்கும். இது மட்டும் கிடையாது, இவர் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கார். இறைவன் இந்த ஒரு நாயனாருக்கு மட்டும் 2 முறை இவரோட சிறப்பை காமிச்சிருக்கார். ஒரு தடவை காமிச்சா பத்தாதுன்னு 2 வாட்டி காமிச்சிருக்கார். திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அந்த திருப்பனந்தாளில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த சிவன் முதல்ல தாடகை அப்படிங்கிற ஒரு அரச குலத்து பொண்ணு. அவங்க டெய்லி இறைவனுக்கு மாலை சாத்துவாங்க. அவங்களே அவங்க கையால் மாலையை கட்டி எடுத்துன்னு சாத்துவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க சாத்தும் போது அவங்களோட தாவணி நடுவிடும். திருவள்ளுவர் சொல்லுவார், உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலைவதான் நட்புன்னு. சேக்கிழார் அதை இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ட்ரெஸ்ஸை விழும்போது தன்னால் கை போய் பிடிக்கும்ன்றதை தான் மாலையை போட வரும்போது டக்குன்னு போய் பிடிச்சிருவாங்க. இப்போ மாலையும் போட முடியாது, ட்ரெஸ்ஸையும் சரி பண்ண முடியாது. ஏன் சரி பண்ண முடியாதுன்னா, இறைவனுக்கு போட வேண்டிய மாலையை கண்ட இடத்துல வைக்கக்கூடாது. அதை தரையில் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் மற்றவங்க தீண்டும்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியாதப்போ லிங்கம் தானாக சாஞ்சு அந்த மாலையை வாங்கிக்கும். அதுதான் அந்த கோயிலோட லிங்கத்தோட பெருமை. பிற்காலத்தில் ஒரு சோழராஜா என்ன பண்ணுவார்னா,
எங்கும் இப்படி சாஞ்சிருக்கு, இதை எப்படியாவது நிமித்தணும்னு சொல்லி யானை எடுத்துட்டு வந்து கட்டி இழுத்து ட்ரை பண்ணுவார். போர் படைகள் எல்லாம் கூட்டின்னு வந்து கட்டி இழுத்து ட்ரை பண்ணுவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, நடக்காது. அப்போது இந்த விஷயத்த நம்ம நாயனார் கேட்குறார். கலைய நாயனார், குங்கிலிய கலைய நாயனார் இந்த விஷயத்த கேட்குறார். இங்கேருந்து கிளம்பி நேராக போகிறார். திருக்கலையூர் பாண்டிச்சேரி பக்கம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பனந்தாள், இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிறார். நேராக போய் ஒரு பெரிய கயிறு எடுக்கிறார். ஒரு முனையை லிங்கத்து மேலே கட்டுறார், இன்னொரு முறையை தன் கழுத்தில் கட்டுறார். இறைவா, என்னோட சிவத்தொண்டு உண்மையாக இருந்தால் நீ சாஞ்சி இருக்காத, நிமிர்ந்து நின்று அருளை கொடு அப்படிங்கிறார். கட்டி இழுக்க சாஞ்ச லிங்கம் நேராக நிமிர்ந்துடுது. இதை பார்த்த சோழராஜா, நீ எங்கேயும் போகக்கூடாது, உன் தொண்டை இங்கிருந்தே செய், நான் உதவி பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சோழராஜாவும் சேர்ந்து நம்ம நாயனார் அங்கேயே வச்சு பார்த்துப்பார். இவரும் நிறைய தொண்டெல்லாம் செஞ்சு வந்தார். இவர் தான் நம்ம குங்கிலிய கலைய நாயனார். இன்னொரு நாயனாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.